வணக்கம் இருப்பான். ஸோ இது நேற்று நான் போட்ட பிரியாணி கிளிம்ஸோட ஃபுல் வீடியோ தான். வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆமாங்க, இந்த பக்ரீத்துக்கு நான் தான் எங்கள் வீட்டில் பிரியாணி பண்ணேன். ஸோ எவ்வளோ நாள் தான் அம்மா ஒய்ஃபை சமைச்சு கொடுப்பாங்க, நம்மளும் ஒரு நாள் உட்காந்து சமைச்சு கொடுக்கலாமேன்றதுக்காக தான் பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டதுக்கு மெயின் காரணம் ஜப்பார் பாய். அவங்களோட வீடியோஸ் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்டே சில டிப்ஸ் வாங்கிக்கிட்டேன். ஸோ வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது என்னென்னு நான் லைனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நான் 1 கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். பக்கத்துக்கு கறி வந்துச்சு. ஸோ அந்த கறியை வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ சட்டையை காய வச்சுட்டு 1 கிலோ பிரியாணிக்கு 400 கிராம் நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஜாதி பத்திரி, அன்னாசி பூ, ஏலக்காய் ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 400 கிராம் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 400 கிராம் வெங்காயத்தை நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஒரு 1 to 2 minutes நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே நான் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த வெங்காயம் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டு கொத்தமல்லியில் ஒரு கைப்பிடி அளவு போட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன். நான் ஏன் கொத்தமல்லி போட்டேன்னா அப்போ தான் நல்ல ஸ்மெல் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டு புதினாவில் அரை கட்டு புதினாவை நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அந்த புதினாவை சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய், 1 கிலோ பிரியாணிக்கு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 6 பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் நான் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல இஞ்சி பூண்டு ஸ்மெல்லோட வெங்காயமும் எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு 400 கிராம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளியை பொடிசாக கட் பண்ணி 400 கிராம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு கிண்டிக்கிட்டு விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நான் கேர்டு 200 ml கேர்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 kg பிரியாணிக்கு 200 ml கேர்டு ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃப்ளேவர் வர வரைக்கும் நான் கிண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் மட்டன் 1 கிலோவை ஒரு 3 விசில் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏன்னா இது பக்ரீத்துக்கு மட்டன் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் நான் குக்கரில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்கள் குக்கரில் வேக வைக்காமலே அப்படியே ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் மட்டன் ஆட் பண்ணிவிட்டு 800 ml தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கிலோவுக்கு 800 ml தண்ணி. இதுவே நீங்கள் குக்கரில் வைக்காமல் டைரெக்டாக போட்டிங்கன்னா 1 லிட்டர் தண்ணி ஊற வச்சு ஊற்றணும். ஸோ நான் 800 ml தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டனை வேக வைக்கணும். நான் ஏன் இப்போ கையை கட்டினேன் பார்த்தீங்களா? ஸோ மட்டன் வேக வச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆவி கையில் பட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால தான் அந்த கையை காட்டினேன். ஸோ இப்போ மட்டன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும்போது சைடில் நான் 1 கிலோ பிரியாணி அரிசியை ஊற வச்சு வடித்து தனியாக வச்சுருந்தேன். ஸோ நான் இது வடித்து தனியாக செய்கிற பிரியாணி, இது வடி பிரியாணின்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் வடிக்காமல் அப்படியே கூட செய்யலாம். அப்படி செய்யும்போது தண்ணியோட அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறோம். ஸோ நான் இப்போது மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு சும்மா சாஸ்திரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் சாஃப்ரான் நான் மிக்ஸ் பண்ணி அது கலருக்காக ஆட் பண்ணிக்கிட்டேன். சாஃப்ரான் இல்லைனா நீங்கள் கேசரி பவுடர், ஆரஞ்சு கலர் இல்லை எல்லோ கலர் ஆட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக தம் போடலாம். நான் இப்போ தம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். தம் போட்டு 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் லேசாக கிண்டி விடணும். அரிசி உடஞ்சிடாமல் கிண்டணும். ஏன்னா சில பேர் கிண்டுன்ற பேரில் அரிசியை உடச்சி எடுத்துருவாங்க. அப்போ பிரியாணியே நீட்டாக கொஞ்சம் இருக்காது. ஸோ அதுக்காக தான் லேசாக ஓரத்துலேருந்து அப்படி எடுத்து அப்படி தட்டி விடணும். அப்போ தான் உதிரியாக இருக்கும். ஸோ இப்போ நான் பாருங்கள் ஃபைனலாக பிரியாணி செஞ்சு இறக்கிட்டேன். பாருங்கள் அவுட்புட் பயங்கரமான டேஸ்ட்டில் வந்துச்சு. என் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு பாராட்டினாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் ஒய்ஃப் ஃபேமிலியை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.